ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவை மட்டும் விட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிருந்துருப்பாங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்கான். அப்போது யதார்த்தமாக அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அங்கேருந்து அப்படியே வர மாதிரி தெரியுது. யாரா அது அப்படின்ட்டு இவன் உத்து பார்க்குறான். ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா அது சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா அங்கேருந்து இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரத்துக்கு ரொம்பவே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். வரது வேறு யாரும் கிடையாது, ஈவ் தான். ஸோ இவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை வராத, அங்கேயே இரு, நீ என்ன சாகிறதுக்காகவே இங்கே வரியா? நான் இதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான், நான் செத்துட்டு போகிறேன், நீ வராத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அழுகுறான். இது என்ன அவளுக்கு கேட்கவா போகுது? ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கா. எல்லாருமே தான் போயிட்டாங்களே, இவன் மட்டும் எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அதுக்கான விஷயங்களை காட்டுறாங்க. எல்லாமே ஓகே தான், இப்போ நம்ம கிளம்பிடலாம், கமெண்டர் நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இவன் சொல்லிட்டு இருந்திருப்பா, என்னால் இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னால் இங்கேருந்து வர முடியாது, அவங்க தனியாக மாட்டிகிட்டு இருக்கான், ஒரு வேலை அந்த இடத்துல அவனுக்கு பதிலாக நான் இருந்தேன் அப்படின்னா என்னையுமே இப்படி தான் விட்டுட்டு போவீங்க, அவன் சாகிறது உங்களுக்கு ஓகேவா சீஃப் அப்படின்ற மாதிரி கேட்குற. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த ஜோ கிட்ட கேட்குற, ஒரு நார்மலான சிவிலியன் இந்த மாதிரி ஸ்பேஸில் சாகிறது உனக்கு ஓகேவா அப்படின்னு. அவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே திரும்பி பார்க்குறா. எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. எனக்கு இந்த ஸ்பேஸ் வாக்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் அவன் இருக்கக்கூடிய இடத்த போய் நான் ரீச் பண்ணுறேன், நான் சேஃபாக தான் போவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு ஸ்கார்பியன் இருக்கும்ல, அது மூலமாக நானும் ஹீரோவுமே பூமிக்கு வந்துடுறோம், ப்ளீஸ் அவன் கூட என்னை இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை மட்டும் விட்டுட்டு தான் அந்த ஸ்கார்பியன் கிளம்பியிருந்திருக்கும் போல். ஐஓயிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, நீ ரொம்ப ரஷ் பண்ணிக்காத, நாங்கள் சேஃபான ரூட்டை சொல்கிறோம், ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாகவே அங்கேருந்து போ அப்படின்னு. சரி, அந்த டூரிஸ்டர் என்னாச்சு, அவன் உயிரோடு இருக்கானா, ஏதாவது சிக்னல் கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, ஹீரோக்கு ஏதாவது ஆயிருந்திருக்குமோ அப்படின்னு. ஸோ அப்படியே மெல்ல ஏறி வந்துட்டுருக்காள. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விண்டோ வழியே பார்க்குறான், இல்லை வராது, அது ரொம்ப ரிஸ்க் அப்படி. அந்த சமயம் ஏதோ ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த விண்டோவில் பட்டுன்னு அடிக்குது. இவனும் ஐயோ என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அதே சமயம் ஈவ் வந்துட்டுருக்கால. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த ஐஓயில் பார்த்தீங்கன்னா என்னடா இது, திரும்பவும் அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடி சொல்கிறாரு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வராளா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அங்கே பாரு, பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வருது, அதை பாரு அப்படின்னு. ஸோ இவளும் திரும்பி பார்க்குற, பெரிய ஆண்டனா இவ்வளோ நோக்கி தான் வந்துட்டுருக்கு. அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இவன் அந்த ஸ்பேஸ்லேயே பறந்துக்கிட்டே தெரிய வேண்டியதான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிட்ட வந்துருச்சு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை பிடிச்சா அந்த சைடு அப்படியே தொங்கிடுறா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போயிடுது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அவளோட சூட்டை செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது கிராக் ஆகிருக்கா அப்படின்னு. இந்த டாக்டர் பொண்ணும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறா, இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு யதார்த்தமாக அந்த ஸ்க்ரீனை பார்த்து ஷாக் ஆகிடுறா. போச்சுடா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னத்தை பார்த்து இவ ஷாக் ஆகுறா அப்படின்ட்டு இவங்களும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் அப்படியே மொத்தமாக ஒரு கூட்டமாக வந்துட்டுருக்கு. இவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. முடிஞ்சுடா, நம்ம ஜோலி இங்கேயே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, ஈவ் எப்படியாவது கவர் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது, அதில் போய் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கிறா. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாறுமாறாக கிராஸ் ஆகி போயிட்டுருக்கா. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டுருக்கு வர வேகத்துக்கு. அந்த நேரத்துலையும் கூட இவளுக்கு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, நம்ம 2 பேரும் பூமிக்கு ரிட்டன் ஒன்றா போனதுக்கப்புறமா ஒன்றா சாப்பிட்லாம், மூவி பார்க்கலாம், மழை பெஞ்சிச்சுன்னா அதில் நனையலாம், ஸோ எல்லார் மாதிரியுமே நம்மளுமே டேட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஐஓயில் இருக்கிறவங்க எல்லாம் கலங்குறாங்க. அந்த சூட்டை செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஆக்சிஜன் லீக் ஆகுதா அப்படி இப்படி. அவளோட சூட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகலையாமா, லைட்டாக அங்கங்கே கிராஷ் தான் ஆயிருக்கும் போல். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நீ சீக்கிரமாக அங்கே உள்ளுக்குள்ளே போயிரு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. அந்த வேஸ்டான பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே கிராஸ் ஆகி அந்த சைடு போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை பிடிச்சி வந்துட்டு. இப்போ இவன் இந்த டேங்க்ல இருந்து ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ தாவி போகணும்.
ஸோ நடுவில் எதுவுமே ஆயிடக்கூடாதுடா சாமி அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டே டபக்குன்னு அதை வந்து பிடிக்கிறா. அதே விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்தோன்னே தான் அவளுக்கு அப்படியே மூச்சே வருது. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். அந்த கேமரா மூலமாக தான் அந்த ஐஓயிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவ வந்துட்டு போகிறது வைக்கிறது எல்லா விஷயங்களையுமே. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா இவன் செத்தெல்லாம் போகலையா, உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஈவ் பார்த்தீங்கன்னா எப்படியோ உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு இவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா விட்டா அழுதுறா போல் அந்த மாதிரி தான் பார்க்குறா. ஸோ இவனும் டக்குன்னு வந்து அப்படியே ஈவ் அப்படின்னு கட்டிப்பிடிக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. என்னை மன்னிச்சிரு என்னால் தான் அப்படின்ட்டு. ஸோ இவ போட்டு வந்திருப்பாள் அந்த சூட்டை, அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க கத்திட்டு இருக்காங்க, ஈவ் என்னாச்சு, அவனோட சூட்டை வந்து நீ கழட்டிட்டியா, ஏதாவது பேசு அப்படின்னு. அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க தான் கொஞ்சம் பிஸியாக ஹக் பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்காக இங்கே வந்த, நீ போயிருந்துருக்கலாம்ல, நான் இதுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான் அப்படின்னு. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. சாரி, இப்போ நடந்ததுக்கும், நான் இந்த ஸ்பேஸில் ட்ரிங்க் பண்ணதுக்கும், உன்னை கொலகாரின்னு சொன்னதுக்கும் எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு, சாரின்ட்டு அழுதுட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. நீ சொன்னில்ல நம்ம பூமிக்கு போனதுக்கப்புறம் ஒன்றா சாப்பிட்ணும், மூவி பார்க்கணும், மழையில் நனையணும் அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம ரிட்டன் பூமிக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்க்குறான். அங்கே மைக்கில் வந்து கத்திட்டு இருக்கானுங்க, ஈவ் ஏதாவது பேசுவேன், அந்த சூட்டோட கேமராவாவது இந்த சைடை டேர்ன் பண்ணி விடுவேன் அப்படின்னு. சும்மா என்னடா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த மைக் எல்லாத்தையுமே கழட்டி அந்த சைடு போட்டுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவளை கிஸ் பண்ண, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்கிட்ட அந்த மைக்கில் வந்துட்டு அந்த அம்மா கத்துது, ஈவ் நீ ஓகேவா அப்படின்னுட்டு. கம்யூனிகேஷன் ஏதாவது கட் ஆயிடுச்சாடா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இன்டர்நெட் இல்லாத இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓகே தான் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நியூஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பரபரப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி, அதனால ஸ்கார்பியன் மூலமாக எல்லாருமே பூமிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. ஹீரோவோட அந்த அம்மாலாம் இருக்காங்களா அவங்க, அப்புறம் சாயோட அண்ணி, ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஐஓயூவில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரிட்டன் பூமிக்கு வரணும் அப்படின்னா அவங்க போனால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு ஸ்கார்பியன் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான், அது மூலமாக அவங்க வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆனால் ஆக்சிஜன் வந்து ஏதோ லீக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படி. என்ன சொல்கிறேன், ஆக்சிஜன் வந்து லீக் ஆகுதா, அப்போ நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வெடிச்சிருமே அப்படின்னு. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க, அதை ஜூம் பண்ண ஏதாவது லீக்காக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, பட் பெருசாக தெரியல, கேமராவில் வந்து அந்த லீக்கேஜ் தரலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணாடி சொல்கிறாரு. அப்படியே நமக்கு காட்டுறாங்க 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வந்து லீக் ஆகிட்டு தான் இருக்குது. அது என்ன கொண்டு வர போகுதுன்னு தெரில. அந்த லீக்கேஜ் தான் நம்ம கண்ணுக்கே தெரிலையே, அப்போ அது அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது, நம்ம இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்ணாடிக்காரன் வந்து சொல்கிறான், இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்களாம் அங்கே வர சொல்லலாம் அப்படியே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, இன்னி கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், சீக்கிரமாகவே நம்ம பூமிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் டைப் பண்ணி காட்டுறான், உனக்கு மண்டையில் எதுவுமே அடிப்படலையே, நீ ஓகே தானே, இதை நினச்சி நீ ரிக்ரெட்டாக ஃபீல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா, நான் ஏதோ ட்ரீமில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிக்கிறா. ஸோ இதை எல்லாத்தையுமே அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற கேமரா மூலமாக ஐஓயூவில் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க ஜோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டுருக்கு. சீக்கிரம் அந்த டெஸ்டிங்கை பண்ணி முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி கத்தும்போது அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா நீ வந்து ஈவை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அவளுக்கு 5 வருஷமாக மென்டாராக இருந்திருக்கேன் அப்படின்னு, நானும் தாண்டா 5 வருஷமாக அவன் கூட இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்ருக்கான். இப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அந்த ஸ்கார்பியன் வந்து நம்மளோட அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. சரி ஓகே, அதை மெயின் ஸ்க்ரீனில் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ
ஸோ அப்படியே அந்த க்ரூ மெம்பர்ஸை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியோட தான் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஸ்கார்பியனில் வரேன் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டம்மார்னு சத்தம் கேட்குது. இவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. டே ஸ்கார்பியனில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எந்த ஒரு பதிலுமே எங்கிட்ட இருந்தும் வரல. ஆனால் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா டம்முன்னு வெடிச்சிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஐஓயோ தான் காட்டுறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த என்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சான். அந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்காங்க அந்த வெடிச்ச அந்த தாக்கத்தில். எங்கிட்ட ஸ்கார்பியனில் வந்துட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கதறாங்க, என்னாச்சு சியோல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த சைட் ஜோ பார்த்தீங்கன்னா கதறாப்புல, ஈவ் எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல அந்த கண்ணாடிக்காரரு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் லீக் ஆகி தான் அந்த என்ஜின் மாடல் வந்து வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நீ இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் அந்த டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ண அப்படின்ட்டு. உடனே இவ பார்த்தீங்கன்னா அந்த டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த டோருக்கு வெளியே காட்டுறாங்க. அங்கே ஹீரோவோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துட்டுருக்கு. அதில் வந்துட்டு அவன் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கான். நான் இங்கே வந்ததுக்கான காரணம் வந்துட்டு அந்த MSZ குரூப்புக்கு வந்து ஒரு கிராண்ட் சைல்டு தேவைப்பட்டது. ஸோ நான் தான் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்துட்டு எக்கை வச்சு கொண்டு வந்தேன். இங்கே நான் வந்ததுக்கான காரணமே ஃபெர்டிலைசேஷன் பண்ணதுக்கு தான் அப்படி இப்படி. இதுக்கப்புறமா ஜோ பார்த்தீங்கன்னா ஈவ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போதே இன்ஜின் மாடல் வந்து வெடிச்சிருச்சு. அதனால் ரிமோட் பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் எதுவுமே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஸ்கார்பியனுமே இப்போ யூஸ்லெஸ்ஸு, உங்களால் அதை யூஸ் பண்ணி பூமிக்கு ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு. இதை கேட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். ஈவ் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் அந்த சாய் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி இருந்தாலும் வந்திருந்திருப்பான், அவனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ஆனந்தமாக ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கு. அதே சமயம் அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, ஸோ உங்களால் அந்த ஸ்கார்பியன் மூலமாக ரிட்டன் பூமிக்கு வர முடியாது. நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்கியூ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அங்கே எந்த அளவுக்கு பவர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் எத்தனை நாள் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுறா. அங்கே இருக்கிற அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இந்த சோலார் பேனல்ஸை வச்சு எந்த ஒரு பவருமே வந்து கிடைக்காது. ஒரு 2 நாளைக்கு வந்து நாங்கள் இந்த பவரை வச்சு தாக்கு பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீஃப்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா பவர் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அங்கே சப்ளை ஆகுமா. இவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பவர் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஷட் டவுன் பண்ண சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் இங்கே கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்சிஜனுமே தேவைப்படும், அதுக்குமே வச்சுக்கோங்க. இந்த விஷயம் காதில் கேட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த எக்கை தான் போய் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அது பார்த்தீங்கன்னா மோரலாவாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அதை எடுத்து இவன் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருந்துருப்பான்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டு சேஃபாக வச்சிடுறான். கண்டிப்பாக நான் ரிட்டன் பூமிக்கு போயிட்டு இது இம்ப்ளான்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த சைடு நம்ம ஈவ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பவர் எல்லாத்தையுமே 1 by 1 ஆஃப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டரை தான் பார்க்குறா. இந்த இடத்துல பயங்கரமாக குளிரும் போல். இது இல்லாமல் நம்ம எப்படி தான் சர்வே பண்ண போகிறோன்னு தெரில, அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை, வேறு என்ன பண்ண முடியும், இதான ஆப்ஷன் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு. இந்த சைடு சாயை காட்டுறாங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா மேடம் இந்த நியூஸை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கான். என்ன அப்படின்னா அந்த சைடு சீஃப் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துட்ருக்கா. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறா. இனிமேல் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஹீரோவும் ஈவும் இருக்காங்க, அவங்களையுமே நாங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு. இந்த சைடு அந்த ஸ்கார்பியனை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாகவே கடலில் லேண்ட் ஆகிடுது. சாண்டி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான், தண்ணிடா நம்ம சேஃபாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அவங்கள நம்ம அங்கே விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு. ஜின்னும் சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் எனக்குமே ரொம்ப கில்ட்டியாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த நியூஸ் எல்லாம் ஹீரோவோட அம்மாவும் அப்புறம் சாயோட அண்ணி எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா அவ சொல்கிறா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பட் அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃபை விடுற மாதிரி இல்லை, கண்ணா பின்னான்னு கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, ஆல்ரெடி இவங்க கடுப்பில் இருக்காங்க. இன்னும் கடுப்பேற்றுற விதமாக அந்த ஜோ பார்த்தீங்கன்னா நான் போய் ஈவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் பைத்தியமா, நீ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எப்படியாவது ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க, நீ தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து போ அப்படின்னு. இல்லை அது லான்ச் பண்ணுறதுக்கு எப்படி 1 week ஆகும், அங்கே 2 நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பானுங்க. ஸோ நான் போகிறேன், நம்மளோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
இங்கே பாரு, திரும்ப திரும்ப லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. நம்மக்கிட்ட இருக்கிறத ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் நம்ம செக் பண்ணியே பார்த்துருக்கோம். அதுவும் டம்மி வச்சு தான் செக் பண்ணியிருக்கோம். ஒன்னெல்லாம் அங்கே அமுச்சு விட முடியாது அப்படின்னு. அந்த டம்மிக்கு பதிலாக நீங்கள் என்ன வச்சு சென்ட் பண்ணுங்க. ஈவ் சாகுறதை என்னால் பார்க்க முடியாது. நீ அவளை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா கன்னத்திலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. என்னடா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னையும் அனுப்பி மொத்தம் 3 பேர்த்த சாக விட சொல்கிறியா? ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? நீ தான் வேலையை விட்டுட்டீல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டே இரு அப்படின்னு. நான் இன்னும் வேலையை விடலை. என்னோடய ரெசிக்னேஷன் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ நான் இன்னுமே உன்னோட சீஃப் தான். நான் சொல்கிற விஷயங்களை நீ கேளு. நான் அவளை காப்பாற்றியே ஆவேன் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதையோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போவே அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாரு, -20 டிகிரியில் இருக்குது அப்படின்னு. ஆமாண்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த தெர்மல் டென்ட்டெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இதை வச்சு எப்படியாவது நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணலாம். நான் போய் ஏதாவது ஃபுட் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறமா அந்த சீஃபை காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். அவங்க 2 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு. இப்போ தானே ஸ்கார்பியன் ரிட்டன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷிப்பை சென்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வீக் ஆகும். அப்படி 1 வீக்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்குள்ளேயாவது நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டாங்க. வீல் சேரில் உட்கார வச்சு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இவனும் என்னடா அப்படின்ற மாதிரி வாங்கி பேசுனா அங்கே சாய் தான் கிளின்னு கிளிக்கிறா. நீ எப்போ ஹீரோ விட்டுட்டு வந்த? நீ போடா, போய் நீ ஹீரோவை கூட்டிகிட்டு வர அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இந்த சைடு ஹீரோவோட ஆன்டிஸ் இருக்காங்களா, அவங்க அந்த ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வானத்தை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சேஃபாக இருப்பானா மாட்டானா அப்படி. இதுக்கப்புறமா நம்ம ஈவை தான் காட்டாங்க. அந்த சீஃபோட பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. இவ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறா அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் சூட் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்புறம் கேமரா எல்லாமே வந்து இருக்கும் போல். ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணணும். ஆனால் அதுக்கு நிறைய பவர் பார்த்தீங்கன்னா இழுக்கும் போல். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு கூட பவர் இருக்காது. ஸோ நான் வந்துட்டு இதை ஷடன் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் கம்யூனிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எங்களை ரெஸ்கியூ பண்ணுற வர நாங்கள் வந்து உங்களோட கனெக்டில் இருக்கணும். ஆனால் எல்லா பவருமே இதுக்கே போயிடுச்சு அப்படின்னா எங்களால் மூச்சு கூட விட முடியாது. அதனால தான் இதை எல்லாத்தையுமே நான் ஷடன் பண்ண போகிறேன், அந்த ஆக்சிஜன் ஜென்ரேட்டரை தவிர. ஸோ நான் வந்துட்டு உங்களை நம்புகிறேன், நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு. அப்போ அந்த சீஃப்மே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, நாளைக்கே வந்து நாங்கள் ரெஸ்கியூ ஷிப்பை வந்து சென்ட் பண்ணுறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. அப்படியே அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இவ சும்மா தான் சொல்கிறா போல், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஸோ இவ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்துட்டு எங்களை இப்படியே விட்டுற மாட்டீங்கல்ல, காப்பாற்றிடுவீங்க தானே அப்படின்னு. அதை கேட்கும் போது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ சிக்னலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த தெர்மல் டென்ட்டை வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்திருப்பாள், அதுக்குள்ளே தான் 2 பேரும் செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாளைக்கு உண்மைக்குமே வருவாங்களா அப்படின்ட்டு. வருவாங்கடா, நீ தேவையில்லாமல் பேசி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு. கூடிய சீக்கிரமே நம்ம சாக போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா சாக போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்போது இவளோட கால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலிக்கும் போல். ஐயோ என்னோட கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறவன் கால் வலிக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்கான். டே உன்னோட டென்ட்டுக்குள்ளே போடா, ரொம்பவே குளிருதுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அவளோட டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். டே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ தானே சொன்ன டென்ட்டுக்குள்ளே போனால், அதான். ஏன் இது நல்ல ஐடியா இல்லையா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான். இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா, நான் இனிமே உங்களை நல்லா வார்மாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை நான் எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வார்மாக இருக்கும் அப்படின்னு. அந்த டைமு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கு இங்கே வந்தான், எப்படி அந்த எக்கெல்லாம் கொண்டு வந்தான் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. நீ என் மேலே கோவப்படலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உன்னை திட்ட அளவுக்கு என் உடம்புல தெம்பு கிடையாதுடா அப்படின்னு. ஆனால் நம்ம 3 பேர் இங்கே சாக போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எது 3 பேர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அந்த கருவுமே ஒரு உயிர் தானே, அதுவுமே ஒரு மனுஷன் தானே அப்படின்ட்டு.
ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அது கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போது இவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு யாராவது கண்டிப்பாக வருவாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா நீ வந்துட்டு இதை கிவ் அப் பண்ணாத, நீ பூமிக்கு போயிட்டு அதை இம்ப்ளான்டேஷன் பண்ணி நல்லபடியா அந்த குழந்தைய வந்துட்டு நீ எப்படியாவது இந்த பூமிக்கு கொண்டு வந்துரு அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே ஹீரோனை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண இவளும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த எலிகள்னால ட்ரை பண்ண முடியாத விஷயத்த நம்ம வேணா இங்கே ட்ரை பண்ணலாமா அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.